தமிழ் மீட்சியே தமிழை எழுச்சின்னு தமிழை எழுச்சி பேரவையின் சார்பாக தமிழ் மொழி பாதுகாக்க, தமிழக மாநில உரிமையை பாதுகாக்க அனைவரும் ஓரணி திரளுக்கு எங்கள் தமிழை எழுச்சி பேரவையின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து வர அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாள் அன்னைக்கு டிசம்பர் 6 வரைக்கும் நம்ம தலைநேரம் நோக்கி ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இங்கே மக்கள் மட்டத்தில் ஒரு பரப்புரை மேற்கொள்கிறப்ப எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலெல்லாம் கிடைக்குது. இதில் என்னன்னா, ஏடிஎம்கேவோட மாவட்ட செயலாளரோட லிஸ்ட்டு, அவங்களோட வருமானம், அவங்களோட டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் அடமானமாக கொடுத்துட்டாரு. அவரோட சுயநலத்துக்காக நம்ம எடப்பாடி ஐயா இந்த வேலையை தத்துரமாக செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி விழுங்குறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு தருணமாகவும் அவங்களுக்கு ஒரு சாத்தியக்கூறாகவும் மாறக்கூடிய தருணம் ஏற்படும். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வளங்கள் முழுமையாக முடங்கிருச்சு. அதே போல் மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா தொழில் வளங்கள் இல்லாமல் போகுது. முழுக்க முழுக்க வடக்க தான் வாழ வைக்கிறாங்க, தெற்க முழுக்க முழுக்க தேய வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு தொழில் வளங்கள் எல்லாம் கடத்திட்டு போய் அங்கே இருக்கிற கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இங்கே ஜவுளித்துறை முழுக்க முழுக்க இங்கே அழிஞ்சிருச்சு. அதுக்கு இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அரசு தான் முழுமையான காரணம். அது துணை போகிற ஏடிஎம்கே அரசு தான் காரணம். இப்போ பாருங்கள், புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, நீட் தேர்வு இன்னும் விலக்கு அளிக்கலை. அதே போன்று பார்த்தீங்கன்னா கல்வி நிதி அளிக்கலை. ஒவ்வொன்றுக்கும் இங்கே மக்கள் போராட வேண்டியதாக இருக்குது, இந்த அரசாங்கம் போராட வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இந்த பரப்புரை பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். எங்களோட மக்களோட தனிநபர் வருமானங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் ரொம்ப கோலிச்சு இருக்கிறனால இங்கே இருக்கிற வருமானங்கள் இருக்குமா இல்லைங்கிறது இல்லாத சூழல் போகிறப்ப மக்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக மாறணும். யாருக்கு நம்ம முழுமையாக நிற்போங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும். அதே போல் இன்றைக்கி ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி போட்டாங்க. அவங்களோட அலுவலக சாவியை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க, பிஜேபியிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற ஏடிஎம்கேல பாடுபட்டவங்களோட வாழ்வாதாரமெல்லாம் இன்றைக்கி என்ன ஆக போகுது, எதிர்காலம் என்ன ஆக போகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதில் அன்வராஜா ஐயா பார்த்திங்கன்னா முதலே முடிவெடுத்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. அவங்கள நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் இனிமேல் என்ன நடக்குங்கிறது காலம்தான் ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு பதிலை சொல்லும். ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.